மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் முகமது அசதி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் என்.ஆர். காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர்கள், சமூக அமைப்பினர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சிகள் நிர்வாகிகள் சட்ட மாமேதை அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் திமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவை எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் திராவிடர் கழகம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், புரட்சியாளர் அம்பேத்கர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர்.
ஆயிரம் கலர் கலர்லாம் வரலாம். எல்லா கலருக்கும் இதான். அரசியல் மேதை அம்பேத்கர் புகழ், சட்டசபை அம்பேத்கர் புகழ், சனாதன எதிர்ப்பாளர் அம்பேத்கர் புகழ், சமூக நீதி காவலர் அம்பேத்கர் புகழ், அம்பேத்கர் புகழ், சட்டமாமேதை அம்பேத்கர் புகழ் வாழ்க, சட்டமாமேதை அம்பேத்கர் புகழ் வாழ்க, சட்டமாமேதை அம்பேத்கர் புகழ் வாழ்க. அண்ணல் அம்பேத்கரின் புகழ், சட்டமேதை அம்பேத்கரின் புகழ், அண்ணல் அம்பேத்கரின் புகழ், அண்ணல் அம்பேத்கர். புரட்சியாளர் புகழ், ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம். புரட்சியாளர் புகழ், புரட்சியாளர் புகழ், அம்பேத்கருக்கு புகழ்
புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சட்ட மேதை அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். உறுதியை ஏற்போம் 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 உறுதியை ஏற்போம். அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதி ஏற்போம் பாதுகாக்க உறுதி ஏற்போம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர. காரைக்கால் மீனவர்கள் தொடர் கைது விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தமிழக திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரியில் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் மற்றும் புத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட விழாவில் கலந்து கொண்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சிஎன்எஸ் குரூப் சார்பில் பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் காதலித்து திருமணம் செய்த மனைவி அவ்வப்போது செல்போனில் இன்ஸ்டா பக்கத்தில் யாருடனோ சாட் செய்து கொண்டிருப்பதாக சந்தேகம் அடைந்து மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்த கணவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் 3 வயது பெண் குழந்தை தாய் தந்தை என்று தவிப்பது அப்பகுதியில் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.